ஆல் பீப்புள்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மார்னிங்கில் தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம். ஊர் சத்திர திருவிழாவுக்கு போயிருந்தோம்ல, மார்னிங்கில் தான் வந்திருந்தோம். டுடே வந்து ஆதித்யாவுக்கு வந்து நேஷ்னல் பேர்டு பீகாக்கை பற்றி டாப்பிக்கு. அதனால் ஒரு பீகாக் ட்ரெஸ் போட்டு கிளம்பியிருந்தார். அதுக்குள்ளே ஸ்கூலில் வேறு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வர முடியலை. வந்தோடனே ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ ஒரு அழகாக நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அப்துல் கலாம், அம்பேத்கர், பாரதிராஜா அப்படின்னு மேக்கப் பண்ணி வந்திருந்தாங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க அங்கே இங்கேயும் விளையாண்டுக்கிட்டு சுட்டியாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, என் பொண்ணு வேறு அதில் வேறு அவங்க அண்ணனை பீகாக் ட்ரெஸ் போட்டதுனால அவரை மண்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருந்தா. எல்லா பொண்ணுங்களும் அழகாக பேசினாங்க. ப்ளே ஸ்கூலு, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. இது வந்து மைல்ஸ்டோன் கிட்ஸு நர்சரி ஸ்கூலு விருகம்பாக்கத்தில் இருக்குது. எல்லா மிஸ்ஸுமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. நல்லா ஒரு ஸ்டடி, சூப்பர் ஸ்டடி. இங்கே பாருங்கள், என் பையனை பாருங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பீக்காக்கு தலையை தூக்கி முன்னாடி போட பின்னாடி போட இதுதான் பண்ணிகிட்டு இருந்தார். இதை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களும். என் பையன் பீச் கொடுத்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மேம் எடுத்திருக்காங்க, பட் அவங்ககிட்ட கேட்டு அப்லோட் பண்ணணும். எல்லா பொண்ணுங்களும் அழகாக ஜான்ஸ் ராணி பேசுகிறாங்க. இப்போது எல்லா குழந்தைங்களும் எடுத்தேன், பட் என்னோடய குழந்தை எடுக்கல. சரி, ஓகே, எல்லா குழந்தைங்களும் அவங்க குழந்தைங்க நினச்சிட்டு எடுத்தாச்சு. என் பொண்ணை பாருங்கள், எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்களோ அவங்களும் கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மேம். அவங்க பீச் கொடுக்குறாங்க. இந்த சுட்டி ஆதித்யா வர்ஷிதாவும் சேட்டை தாங்க முடியல. எங்கே பாருங்கள், அந்த பலூன் எடுத்துகிட்டு அதை பிச்சுக்கிட இதை பிச்சுக்கிட. அப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் க்ரௌண்டில், இதுதான் எங்கள் ஆதித்யாவோட மிஸ்ஸு, எல்கேஜி மிஸ்ஸு. க்ரௌண்டில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு, டான்ஸ் ஆட விட்டு அவங்க செம விளையாண்டுட்டு இருந்தாங்க, அண்ணன் தங்கச்சிங்க. ஒரு வழியாக அங்கே இங்கேயும் ஆடி விளையாண்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம்.